ஹாய் ஆல், இன்னைக்கு தால்ச்சா ரெசிபி தான் செய்ய போகிறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தோம். அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. இந்த சாத்துக்குடி ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்லேயே வந்தது. எப்படி பார்த்தாலும் ஒரு 5 kgக்கு மேலேயே இருக்கும். அதெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அந்த ஃப்ரூட்ஸே கட் பண்ணி சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் நான் தால்ச்சா செய்ய ஆரம்பிச்சிட்டேன். தால்ச்சா செய்கிறதுக்கு துவரம்பருப்பும் கடலைப்பருப்பும் சேர்த்து குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். துவரம்பருப்பு ஒரு 1 கப் எடுத்திங்கன்னா கடலைப்பருப்பு அதில் 1/2 கப் எடுத்துக்கோங்க. தால்ச்சா சில பேர் நிறைய காய்கறி போட்டு செய்வாங்க. ஆனால் நான் இன்னைக்கு கத்திரிக்காயும் வாழைக்காவும் மட்டும் போட்டு செய்ய போகிறேன். இது 2 மட்டும் போட்டு செஞ்சாலே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தால்ச்சா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், கிராம்பு, பே லீஃப் எல்லாம் சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் பிங்க் ஆனதும் தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் நல்லா போகிற வரையும் நல்லா வதக்கிட்டு புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. மசாலா பொறுத்த வரைக்கும் மஞ்சள் தூள், கரம் மசாலா, தனியாத்தூள், மிளகுத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. நான் இன்னைக்கு சிக்கனில் தான் தால்ச்சா செஞ்சுருந்தேன். அதனால் சிக்கன் ஆட் பண்ணிட்டேன். கொஞ்சமாக சிக்கன் இருந்தாலே ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக இருந்த சிக்கனை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்ச கத்திரிக்காயும் வாழைக்காவும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அந்த ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. எல்லோருமே தால்ச்சா மட்டனில் தான் செய்வாங்க. நான் இன்னைக்கு சிக்கனில் செஞ்சேன். சிக்கனில் செஞ்ச தால்ச்சாவும் மட்டன் அளவுக்கு டேஸ்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வேக வச்ச இந்த பருப்பை அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டுருங்க. அவ்வளோதான், தால்ச்சா ரெடி ஆகிடுச்சு. நான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்குன்றதுக்காக எக்ஸ்ட்ராவாக தேங்காய் பால் ஆட் பண்ணியிருந்தேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க. இந்த தால்ச்சா ரெசிபி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தால்ச்சாக்கு சைடில் சிக்கனும் செஞ்சாச்சு. வெளியில் நல்லா மழை, அதுக்கு இந்த சிக்கனும் தால்ச்சாவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.